தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சொன்னார், தலைவர் முதலமைச்சர் ஆனவுடன் அந்த பிரச்சனைகளை அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும் என்று சொன்னார். அது இன்னும் 70-75 நாட்களில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக தீர்த்து வைக்கப்படுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்திய வரலாற்றிலே 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஒரு 10,000 அப்ளிகேஷன் விருப்ப மனுக்கு வாங்கினார்கள் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான். விருப்ப மனு வாங்கறதுக்கே இப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா எந்த கட்சியிலையும் இது நடக்காது. வயசானவங்களை வர வேணாம், குழந்தைங்களை இட்டுன்னு வர வேணாம், கர்ப்பிணி பெண்கள் வர வேணாம், பனையூர் அலுவலகத்துக்கு வேற வேணா, நாங்க ஆன்லைன்லயே விருப்ப மனு கொடுத்துடுறோம்னு சொல்ற ஒரே கட்சி எது என்றால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். மற்றவங்க எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனா ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால், தலைவர் மீது வைத்திருக்கத்தின் பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக இதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். 2 கட்சி எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஒரு உன்னதமான ஒரு தலைவர், இளம் தலைவர் யார் என்று சொன்னால் அவர்தான் நம் தலைவர் தளபதி என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாவட்டம் சிறுவாணி நீருக்கு தனி சுவை உண்டு. அதேபோல் இந்த மண்ணின் அரசியலுக்கு எப்போதும் ஒரு தனி சக்தி உண்டு. அந்த சக்தியை இன்னும் பலமாக்கத்தான் கோட்டையை நோக்கி புறப்பட்டிருக்கிறார் தமிழகத்தின் முதன்மை சக்தி நம் தலைவர் தளபதி. அரசியல் என்பது சிலருக்கு பிழைப்பு, ஆனால் நம் தலைவருக்கோ அது ஒரு பொறுப்பு. மற்றவர்கள் அடுத்த தேர்தலுக்காக களம் இறங்குவார்கள், ஆனால் நாம் அடுத்த தலைமுறைக்காகத்தான் களம் இறங்குகிறோம் என்று கூடியிருக்கும் இந்த மக்கள் எழுச்சியின் தலையெழுத்தை மாற்றப் போகும் புரட்சி. வெறும் கையை வீசிக்கொண்டு வாக்கு கேட்க வரவில்லை. கடந்த 30-32 ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் மக்களுக்கு சேவையாற்றி விட்டுத்தான் இன்று மக்களிடம் நேரடியாக தலைவர் தளபதி அவர்கள் ஓட்டு கேட்க வருகிறார். அது மட்டுமல்லாமல் கொரோனா காலத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சகோதரிக்கு உடல்நல சரியில்லை, அவங்களுடைய கணவருக்கு. கோவை மண்டலம் என்பது கோட்டையின் சாவி போன்றது. அந்த சாவியை சரியான தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யார் யாரெல்லாம் ஒரே முகவரியா தேடிக்கொண்டிருப்பார்கள், அந்த முகவரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சிக்காக இருந்தாலும் சரி, அந்த முகவரி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.